ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவின்லேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய வெட்டினரி கன்சல்டன்ட் அப்படின்ற ஜாபை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு எந்தவித எக்ஸாம்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,000 ரூபா வித் அலவன்ஸோடு உங்களுக்கு தரப்படும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி. இது ஒரு டெம்பரரி டேட்டு தான். இது இன்னொரு டேட்டு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலியுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் அங்கே அதிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கின் இன்டர்வியூ தான் இது. நான் முன்னமே சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டினரி கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பேயே 30,000 இருக்கும். வித் அலவன்ஸோட உங்களுக்கு 43,000 பெர் மந்த் சேலரி வரும். ஸோ ரொம்பவே நல்ல சேலரி தான். ஒர்க்கும் உங்களுக்கு எந்த வகையிலையும் ப்ரெஷர் இல்லாத ஒரு ஒர்க்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம், 1 இயர் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, அவங்களுக்கு தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. மேபி இது பெர்மனண்டா ஆகுமா இல்லையான்றதை நீங்க அங்க போய் அவங்க கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இது 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ், தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் விட்டுருக்காங்க வேகன்சி. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸ், அதுதான் இவங்க எதிர்பார்க்குற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ ஈக்குவலன் டு வித் வெட்டினரி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது வெட்டினரி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய டிகிரியை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வெட்டினரி கவுன்சிலையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது போக எக்ஸ்ட்ராவாக அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் ஹேவ் ஏ கார் ஆர் கியர்டு 2 வீலர்ஸ். கார் வச்சிருக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. கார் அல்லது 2 வீலர் ஓட்டுவதற்கான லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கு அந்த வண்டி ஓட்டவும் தெரியணும். அதாவது 2 வீலர் அந்த கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை கொடுக்கப்படும். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் டைம். வர்ற 20ஆம் தேதி, மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த வாக்கின் இன்டர்வியூ வைப்பாங்க. உங்களுக்கு டைரக்ட் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது, வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் ஆஃபீஸ்லேயே காலையில் 11 மணிக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கான டிராவலு, இதெல்லாம் அக்காமடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செலவு பண்ணிக்கணும். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணி போய் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிராவல் அக்காமடேஷனை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, மார்ச் 20ஆம் தேதி தான் இன்டர்வியூ. ஸோ 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இது மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது இந்த நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரல் மேனேஜர் அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் பேசிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இதே டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்லேயே திருப்பூர், அங்க இருந்தும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதே வெட்டினரி கன்சல்டன்ட்டுக்கான ஒரு ஜாப் தான் இது. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு நேர்காணல், அதாவது இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே வெட்டினரி கன்சல்டன்ட் ஜாப் தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 43,000, பேசிக் பே 33,000 ரூபாய் கொடுத்துருவாங்க வித் அலவன்ஸோட. அதாவது 8,000, 5,000 வேரியபிள் அலவன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அலவன்ஸோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த 43,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? ஸோ இவங்களும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேச்சுலர்ஸ் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது ஒரு டிகிரி மக்களே. இது முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம். பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரிஞ்சால் போதும். அது மட்டும் கிடையாது, உள்ள எம்எஸ் ஆஃபீஸு இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இது போக அங்கே என்ன ஒர்க் இருக்கோ அதை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, மஸ்ட் ரெஜிஸ்டர் வித் வெட்டினரி ப்ராக்டிஷனர், அதாவது அதே போன இதில் பார்த்தோம்ல, அதே மாதிரி வெட்டினரி கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்கள் டிகிரியை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 இயர் டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேபி பெர்மனண்டா ஆக்குவாங்களா இல்லை ஜஸ்ட் டெம்பரரி ஜாப் தானே அப்படிங்கிறத நீங்க இன்டர்வியூ போகையில அவங்ககிட்டே நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திருப்பூர் கோஆபரேட்டிவ் பேங்க் மில்க் கோஆபரேட்டிவ் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மொத்தம் 4 வேகன்சி பார்த்தோம். திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்கேயும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் இன் தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா பேசவும் எழுதவும் தெரியணும். அது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டிகிரி ரெக்குயர்மெண்ட் வச்சிருக்காங்கனாலே டிகிரி முடிச்ச அத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெய்ரி ஃபார்மிங் இன் ரூரல் ஏரியாஸ். டெய்ரி ஃபார்மிங்கை பற்றின ஒரு அனுபவம் இருக்கணும், அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அண்ட் நாலேஜ். இது மேலே பார்த்தோம். பேசிக்காக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்துடும். அதான் சொல்கிறேன்ல, பேசிக் நாலேஜ் தான் அவங்க ரெக்வயர் பண்ணுறாங்க. நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கம்ப்யூட்டரை பொறுத்தவரை பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் அண்ட் 4 வீலர் ஓட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து முன்னுரிமை தான், அதாவது ப்ரிஃபரன்ஸ் தான். இது இல்லைன்னாலுமே நீங்கள் டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா உங்களை முன்னுரிமை கொடுத்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கேன் ப்ரிப்பேர் வாக் இன் இன்டர்வியூ. எப்பன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தப்போ 20ஆம் தேதி 20 மார்ச் பார்த்தோம்ல, அதே திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா 27 மார்ச் காலையில் 11 மணிக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் யூனியன் அந்த ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு பல்லடம் ரோடு திருப்பூர் இங்க வரைக்கும் போல அந்த ஆஃபீஸ். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க வாக்கின் இன்டர்வியூ. நீங்க அங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை எடுத்துட்டு போகணும். வித் அந்த டிரைவிங் லைசன்ஸையும் நீங்க எடுத்துட்டு போகணும். அதோட ஜெராக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். இது போக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க டேரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இருக்கிற மொபைல் நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது திருப்பூருக்கான மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கும் தாராளமா நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாக்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டீடைல்ஸை இன்ஸ்டன்டா நீங்க அக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.